முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்மளுடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்களதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம யூஎஸில் ஒரு 2 ஸ்டாக் வந்து பெரிய லெவலில் கிராஷ் ஆயிருக்கு. அதாவது ரீஜனல் பேங்க் அங்கே ஒரு 2 பேங்க் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. அதுக்கு மெயினான காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லோன் கொடுத்த நபர்கள் பார்த்தீங்கன்னா மோசடி பேர் வழி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு காரணத்தினால இந்த 2 ஷேரும் இந்த 2 பேங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஒரு பேங்க் பார்த்தீங்கன்னா ஜியான்ஸ் பேன்கார்ப், இவங்க ஒரு பேங்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அலையன்ஸ் பேன்கார்ப். இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து தலையில் துண்டை போட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேங்க் இந்த ஒரு இறக்கத்தை கொடுத்த ஒரு காரணத்தினால இவங்க ரிலேட்டட் இருக்கிற மற்ற பேங்க்ஸும் ஒரு 74 பேங்க்ஸ் 100 பில்லியன் அளவுக்கான மதிப்பு வந்து இழந்திருக்கு. 100 பில்லியனா நம்ம இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு 8,90,000 கோடி 8,80,000 கோடி அளவுக்கு இருக்கும் ஒரே நாளில். அதாவது தகுதி இல்லாத நபர்களுக்கு நாம் வந்து நம்ம பணத்தை கொடுக்கும்போது அதனால் எவ்வளோ இழப்பு ஏற்படுங்கிறதுக்கு இது மெயினான ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேங்க் விழுந்த ஒரு காரணத்தினால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோ ஃபியூச்சர்ஸையும் பாருங்கள், தற்சமயம் பாருங்கள் நண்பர்களே, ஒரு 41 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்க்குறப்போ ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்லேருந்து வந்த நெகட்டிவ் நியூஸும் ஒரு காரணம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனா நம்மளுடைய நிஃப்டி 50 தான் அடித்து துவச்சி தொங்க விடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் தப்பிச்சிட்டோம். மற்றபடி நிக்கி ஆகட்டும், ஜப்பானோட நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1.5% அளவுக்கு அடி வாங்கிடுச்சு. அப்புறம் ஹேங்ஸங் ஒரு 2.5% அடி. அப்புறம் ஜெர்மனியோட டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 2% கட்டி எல்லா இண்டெக்ஸுமே அடி விழுந்துருக்கிறப்ப நம்மளுடைய நிஃப்டி 50 மட்டும் இன்றைக்கி எப்படியோ தப்பிச்சு கரை சேர்ந்துட்டான். இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்க போகுதுன்றது தெரியல. இந்த நிஃப்டி 50 ஏறினதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பின்னாடி நான் அடுத்தடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டோ சொல்லியிருந்தால ஒரு 300 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்குதுன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 10 இயர் ஈல்டு இருக்குல்ல, அது வந்து ஒரு 4.5% மேலே போச்சுன்னா பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது வேகமாக ஏறுறது வேகமாக இறங்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 10 இயர் ஈல்டு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 4% அளவுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் இந்த மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டியே இருக்கக்கூடாது, அதாவது நார்மலான மார்க்கெட்டில். ஆனால் இந்த நேரத்துலேயே வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னா 2 விஷயந்தான். ஒன்று, ஸ்டாக் மார்க்கெட்டில் மேபி ஏதோ ஒரு கிராஷ் வரலாம், அப்படி இல்லைன்னா உள்ள ஏதோ பபிள் இருக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டாமை டெய்லி என்னத்தையாச்சும் சொல்லி மேலே கீழே ஏற்றி இறக்கி விட்டுட்டு இருக்கிறாரு. இந்த 2 ரீசன் தான் இருக்கணும் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட Q2 ரிசல்ட் டேட் இன்னைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் மெயினாக பார்க்குறது ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்து நல்லா தான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் ஸ்க்ரீனரில் நான் பார்த்தேன், வரல. வந்ததுக்கடுத்து டீட்டெயிலாக அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன், வரல நண்பர்களே. ஸ்க்ரீனில் வந்ததுக்கடுத்து நான் டீட்டெயிலாக மறுபடியும் சொல்கிறேன். ஏன் இந்த ரிசல்ட் வந்து நல்லா கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா இவங்களோட மெயின் இன்கமே பார்த்தீங்கன்னா ஆயில் பிஸ்னஸில் இருந்தால் வருது. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதமாக நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டு ரஷ்யாட்ட இருந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வந்து க்ரூட் ஆயிலை வாங்குறாங்க. அந்த க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கு வாங்கி அதை வந்து ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து நிறைய காசுக்கு பண்ணுறாங்க. அந்த ஒரு காரணத்தினால ரிலையன்ஸோட ப்ராஃபிட் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லாபத்தை தான் கொடுக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ட்டை பாருங்கள். 2 நாள் நண்பர்களே, ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. எப்போவுமே ஸ்விங் ட்ரேட் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து நிறைய பேர் பிரேக் அவுட் ஸ்டாக்கை தான் பார்ப்பாங்க. ஆனால் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருந்து நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸும் அந்த ஸ்டாக்குக்கு வர்ற சமயத்தில் நல்ல ஒரு ப்ளூ சிப் கம்பெனியாக இருந்தாலும் அதிலே நம்மளால் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ண முடியும். இந்த ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் நல்லபடியாக வர்ற பட்சத்தில் இங்கேருந்து இந்த ஷேர் வந்து ஒரு 1,550 ரூபா 1,600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மோத்திலால் ஓசால் வந்து ஒரு 1,700 ரூபா ரிலையன்ஸ்க்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்கதா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ரிசல்ட் நல்லபடியாக வர்றப்ப மினிமம் 1,700 ரூபா போலனாலும் ஒரு 1,550 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 6% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதாவது நம்ம மற்ற ஸ்டாக் மார்க்கெட்டில் விழுந்துட்டு இருக்கிறப்ப நம்ம நிஃப்டி 50 மட்டும் நல்ல ஒரு ஸ்டேபிள் இருக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நிஃப்டி ஃபிஃப்டியில் ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ரெண்டு கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரிலையன்ஸு, இன்னொன்று ஹெச்டிஎஃப்சி. இந்த 2 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா சில நாட்களாக தொடர்ந்து வந்து 1% 1.5% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்த காரணத்தினால நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது. வரக்கூடிய காலங்களில் இது அப்படியே சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னா அதோடைய ரிசல்ட் பார்க்கணும். பார்த்து அந்த ரிசல்ட் வந்த அடுத்து நம்ம கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்லேருந்து இன்னைக்கு ஒரு 6% வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதற்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாதான் க்ரூடோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு வெளிநாட்டிலேருந்து நாம் வந்து இறக்குமதி பண்ண ஒரு காரணத்தினால க்ரூடை பேஸ் பண்ணி மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியதான் இந்த பெயிண்ட் கம்பெனிஸ்லாம். ஏன்னா அந்த க்ரூடில் இருந்து தான் பெயிண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால ஏன்னா அவங்க ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது கம்மியான ப்ரைஸ், ஆனால் அவங்க பெயிண்ட்டை சேல்ஸ் பண்ணது கொஞ்சம் அதிகமான ப்ரைஸில் வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறனால இவங்களுடைய லாபம் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குவார்ட்டரில். அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேரை வந்து ஏற்றி அழகு பார்த்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம நேற்றே வந்து விப்ரோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். விப்ரோ, இன்ஃபோசிஸ் ரெண்டையுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் ஆச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஆனால் விப்ரோவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புவராக தான் இருந்துச்சு. அதற்கான ரிசல்ட் இன்றைக்கி அவங்களுக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள் நண்பர்களே, ஒரு 5% இன்றைக்கி அடித்து இறக்கியிருக்காங்க விப்ரோவை. நம்ம நேற்று ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கும்போது விப்ரோ, அதாவது ப்ளூ சிப் ஐடி கம்பெனிஸான டிசிஎஸ் ஆகட்டும், ஹெச்சிசிஎல் ஆகட்டும், இன்ஃபி, விப்ரோ 4 பேருமே ரிசல்ட் வந்து பெரிய அளவுக்கு கொடுக்கல. அதனால் இந்த ஐடி செக்டரில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு ப்ரெஷர் போகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அதனால் தற்சமயம் ஹியூஜ் அமௌண்ட் யாரும் ஐடி கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபி பாருங்கள் நண்பர்களே, ஏற்கனவே ஒரு நேற்று டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு 4 நாள் ரெட் கேண்டில் போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் வந்து ஒரு ரெட் கேண்டில் போட்டுடுச்சு. இதில் வந்து ஒரு 1440 வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை அந்த சப்போர்ட் லெவல் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஏற்றத்தை கொடுத்துச்சு. இந்த முறை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இதில் வந்து சில குவான்டிட்டிஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். மேற்கொண்டு இந்த ஸ்டாக் இங்கேருந்தே திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்தா எனக்கு சந்தோஷம். இல்லை திரும்பவும் ஒரு இறக்கத்தை கொடுத்து கீழே போச்சுனாலும் அதை நான் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இதை பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பாலிகேப்போட Q2 ரிசல்ட் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இவங்க ஒரு 4% வந்து அடி வாங்கிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா KEI ஒயர்ஸ் அவங்களோட ரிசல்ட் வந்திருந்தாங்க. அந்த ஸ்டாக்காச்சும் ஒரு சின்ன ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுக்க முடியாது, ஒரு 4% இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. ஆனால் அது இறக்கத்தை கொடுத்துருக்குன்னா எங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் இருந்த விட இந்த இயரில் ஒரு 17% அதிகரிச்சுட்டு தான் செய்யுது. ஆனாலும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்திருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படிங்கிற ஒரு நோய்க்கான மருந்தை சேல்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால நாட்கோ ஃபார்மா வரக்கூடிய காலங்களில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிருக்கு, ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்க முடியலை. ஆனால் வரக்கூடிய காலங்களில் உங்களோட ரிசல்ட்டு நல்லா வரும் பட்சத்தில் இந்த ஷேர் வந்து மேல்நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம விக்ரம் சோலார் அவங்களோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் வெறும் 7 கோடி தான் நண்பர்களே ரிசல்ட் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 128 கோடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆனால் குவார்டரில் இவங்களுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு ஒரு 5 கோடி. ஆனால் இயரில் சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் இந்த ஷேர் வந்து மேலே ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சுருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் தான். ஏன்னா நான் இந்த ஷேர் வந்து ஐபிஓவில் எனக்கு இந்த ஷேர் கிடச்சிச்சு, நான் அதை வச்சுருக்கிறேன். இந்த ஷேர் வந்து இங்கேருந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னா உண்மையிலே நான் வந்து அதை ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா சோலார் ரிலேட்டடாக, அதாவது ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து வருங்காலத்தில் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே. அதனால தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸ்லேருந்து அவங்களோட ரிசல்ட் நேற்று வந்துருந்துச்சு. இவங்களை பார்த்தீங்கன்னா குவார்டர்லையும் சரி இயர்லையும் சரி இவங்களோட ரெவன்யூ வந்து நல்லாவே அதிகரிச்சிருக்குது. ஆனால் இயரில் இவங்களுடைய ப்ராஃபிட் பாருங்க நண்பர்களே, ஃப்ளாட் 680 690 கோடி லாஸ்ட் இயர். இப்போ பார்த்தீங்கன்னா 695 கோடி. ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. ஏன்னா அதற்கு பல ரீசன்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா
அவங்க சொல்லியிருக்குது அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் பாருங்க நண்பர் ரொம்ப அதிகரிச்சிருக்கு பாருங்க. லாஸ்ட் இயரில் ஒரு 140 கோடி தான் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே அப்படி ஒரு டபுள் எக்ஸ்பென்ஸ் ஆகிடுது. இல்லைன்னா இந்த ஷேர் வந்து ஒரு 800 கோடி 850 கோடி அளவுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் வந்து இவங்க என்னதான் வந்து பாசிட்டிவான ரிசல்ட் அதாவது கொடுத்துருந்தாலும் இதை வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு பேங்க், இதில் நான் வந்து எப்போவுமே கன்சிடர் பண்ணுறது இல்லை. பட் இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை நான் கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, லாஸ்ட் குவார்ட்டரில் பாருங்கள் இவங்களுடைய கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 2.52% இருந்தது. இப்போ கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நெட் என்பிஏவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆல்ரெடி நேற்று நம்ம 2 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சவுத் இந்தியன் பேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரெண்டுமே கம்மியாக இருந்துச்சு. இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லையுமே நெட் என்பிஏ கிராஸ் என்பிஎஸ் வந்து கம்மியாக இருக்குது. சின்ன சின்ன பேங்க்லேயே வந்து இந்த மாதிரி அவங்களுடைய என்பிஏ கம்மியாகிறப்ப இன்னும் வர ஹெச்டிஎஃப்சி அப்புறம் அதுக்கடுத்து ஐசிஐசிஐ பேங்க் அவங்களுடைய நெட் என்பிஏ கிராஸ் என்பிஎல்லாம் இதே மாதிரி கம்மியாக ஒரு ரிசல்ட் கொடுக்குற பட்சத்தில் அந்த ஷேர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. அந்த மாதிரி அவங்க ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குற பட்சத்தில் ஹெச்டிஎஃப்சி மட்டும் நினச்சிச்சின்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை ஒத்த ஆளாக கூட மேலே தூக்கிட்டு போகிற அளவுக்கு அவங்ககிட்ட பவர் இருக்குது. பார்க்கலாம், அந்த ரிசல்ட் ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஆர்சிடிசிலேருந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது. அதாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸ்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுவோம். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு திடீர்னு போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இல்லை நம்மளோட பிளான் வந்து மாற்றி ஒரு வாரம் கழிச்சு போகலாமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்திருப்போம். அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறது தான் இருக்கும். அதுக்கு நம்ம கேன்சலேஷன் ஃபீஸ் வேறு கொஞ்சம் பிடிச்சிட்டு மிச்சம் அமௌண்ட் தான் நமக்கு ஏறும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ தீபாவளி 21 வருது, 20 வருது. நாம் வந்து அது ரிட்டன் டிக்கெட் வந்து ஒரு 23 போட்டுருக்குறோன்னா நம்மளால் அந்த தேதிக்கு போக முடியல, ஒரு சண்டேயில் போகலான்னா நம்மளால் வந்து அந்த 23 26 நம்மளால் எடிட் பண்ணிக்கிற முடியும். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டிய தேவை இருக்காதுன்றதை ஐஆர்சிடிசிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல நியூஸ் தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.